லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சித்ரா கண்ணன். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட சமைக்கிறதுக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்தேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்க கூட சேர்ந்து சமைக்கிறதுலயும் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து மாங்காய் சீசன் ஆமா. அப்படின்றதுனால இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ், மல்டிபர்பஸா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ம், இது வந்து கட்டா மிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ம், அதுக்கு பேர் அது. ம். இது பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம்னா 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும் ஓகே. யூஸ் பண்றதுக்கு. நம்ம இந்த சப்பாத்தி, பூரி, எல்லாத்துக்குமே தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கட்டா மீட்டா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாம். ம், ம். கட்டா மீட்டா செய்ய தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க. கட்டா மீட்டா செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய மாங்காய் 1 கப், துருவிய வெல்லம் 1/2 கப், கருப்பு ஏலக்காய் 2, கிராம்பு 5 நம்பர், கருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். கட்டா மீட்டா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்ப எப்படி பண்றதுங்கிறத பாத்திரலாம் நாம. முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து இதை ஆன் பண்ணிட்டு ம். கீ ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். இது ஃபுல்லாவே நெய்ல தான் பண்ணணும். நெய் போட்டா நல்லா இருக்கும். நல்லா ஏன்னா ஆயில் போட்டா ஃப்ளேவர் மாறிடும். மாறிடும். இது வந்து நல்லா இருக்கும். ஓகே. நெய்யும் ரொம்ப தேவையில்லை இல்லையா? இல்ல ரொம்ப தேவையில்லை. ம். ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ம். இப்போ வந்து கடுகு ஓகே. சிம்ல இருக்கா? ஆ. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ம். ஜீரகம், ம். கருஞ்சீரகம், கருஞ்சீரகம், ஜீரகம் ஜீரகம். சேர்க்கிறோம். ஓகே. கருஞ்சீரகம், ம். ஜீரகம், ம். ஓமம், ஓகே. இது வந்து கிராம்பு, கிராம்பு, பிளாக் ஏலக்காய். ஆ, இப்போ வந்து இந்த மாங்காய் போடணும். ஓகே. இதுக்கு வந்து அந்த பிளாக் ஏலக்காய் தான் போடணுமா? ஆமா, போட்டா அதோட ஆ. ஃப்ளேவர் வந்து ம். நல்லா இருக்கும். ஓகே. கிரீன் ஏலக்காயோட பிளாக் ஏலக்காய் வந்து ம். நல்ல மணமா இருக்கும். ஓகே. எந்த டிஷ்ஷுக்கு நம்ம ஸ்வீட்ஸ்க்கு ம். அதுக்கு பருத்தி நம்ம இதை சேர்த்துக்கலாம். சரி, இந்தாங்க. இது நல்லா வதங்கணும். இது நீங்க வந்து அடிக்கடி பண்றதா? ஆமா, ம். மாங்காய் சீசன் நம்ம மாங்காய் சீசன் வரும்போது நம்ம மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு அதே மாதிரிதான் ஆ. இத பண்ணி நம்ம வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம்னா ம். 1 மாசம் வரைக்கும் அது நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா இதுல வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஆ. நம்ம வெல்லம் அந்த இதுலதான் இது வேக போறது. ஓகே, ஓகே. அதனால கெடாது, ஆ. நல்லாவே இருக்கும். இப்ப நம்ம தண்ணியில எதுவுமே சேர்க்க வேண்டாம். வேண்டாம், வெல்லம் போடுறோம் இல்லையா, ஆமா. அதுலயே வந்து உங்களுக்கு மெல்ட் ஆயிடும். ஓகே. மெல்ட் ஆகி அது வேக ஆரம்பிச்சிடும். அப்படி வேணும்னா தண்ணி விட்டா கூட ம். கெடாது, நல்லாவே இருக்கும். ம். 1 மந்த் நல்லா இருக்கும். சரி, அப்படியே வதங்கிட்டே நீங்க வந்து உங்களுடைய சமையல் எப்படி கத்துட்டீங்க, எப்படி வந்து எல்லாம் ஒன்னொன்னா தெரிஞ்சுட்டீங்க, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ம். பேசலாமா? ம். ஓகே. சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சமையல் எப்படி கத்துண்டீங்க? நான் எந்த வந்து வயசுல? நான் வந்து 14 வயசுல இருந்து சமைக்கிறேன். ம். அம்மா சமைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆசை. ம். அது பார்த்து பார்த்து அப்படியே எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து ம். இப்ப வரைக்கும் இதுல ஒரு நிறைய interest அதிகமா கொடுத்துருக்கு. கத்துண்டே இருக்கு. ஆமா, யூடியூப் வச்சிருக்கேன். ஆ. அதுக்காக புதுசு புதுசா டெய்லி வந்து ஒரு ரெசிபிஸ் பண்ணி பண்ணுங்க. பார்ப்பேன். ஓகே. அதுல சக்சஸ்ஃபுல் போயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. அதனால வந்து எனக்கு குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அதனால நிறைய டிஷ்ஷஸ் கத்துக்கணும். ம். கத்துட்டு நான் நிறைய இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கத்துக்கிறதுக்கு முடிவே இல்லை. ஏன்னா சமையல்லாம் நிறைய இருக்கு. சமையல் வந்து கடல் மாதிரி, ஆமா. முடிவே கிடையாது. ஆமா. இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய கத்துக்கிறதுக்கான. நீங்க முதல்ல கத்துன்றது ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு ரெசிபி? எனக்கு இப்ப வந்து 65 வயசா இருக்கு. இல்ல, ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல சொல்லுங்க. எங்க ஆத்துக்காருக்கும் என்ன பண்ணி போட்டேன்னு அதுவும் ஞாபகம் இல்ல. அவருக்கு ஞாபகம் இருக்கலாம் மேபி. தெரியல. முதல்ல சாப்பிட்டுருப்பாரு இல்லையா? இப்போ ரீசெண்டா என்ன கத்துண்டேன்? இப்ப வந்து மாம்பழ சீசன். ஆமா. மாம்பழத்துல வந்து பாப்படா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். ம். அது பண்ணேன், ம். ரொம்ப நல்லா வந்தது. அது புதுசா கத்துண்டேன். ஓ, சூப்பர். இந்த வெயில் சீசன்ல ஆமா. வச்சு எடுக்கிறது ம். ரொம்ப நல்லா இருக்கு. அது நம்ம வந்து வடாலாம் போடுற மாதிரி அதே தானே? மாதிரிதான். அதுக்கு பதிலா மாம்பழத்தை நம்ம அரைச்சி போடணுமா? மாம்பழத்தை சுகர் போட்டு கீ போட்டு அதை நல்லா ஒரு பதமா கலரணும். ம். கலரிட்டு நம்ம பிளேட்ல அத ம். நெய் தடவின பிளேட்ல போட்டுட்டு ம். சன்லைட்ல ஒரு 3 நாள் வச்சோம்னா அது நல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு ரோல் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல ஸ்லைஸ் ஓகே, பண்ணி ஓகே. வச்சுக்கலாம்.
நல்லா இருக்கும். அந்த ஜெல்லி மாதிரி வரும் அதுதானே? ஜெல்லி அது மாதிரி அந்த இருக்காது. அது சாஃப்ட்டா ம். அது நல்லா இருக்கும். மாம்பழம் சாப்பிடுவோம் வெறுமனே. ஆமா. ஆனா இது சாப்பிடும்போது சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நல்லா கருஞ்சீரக வாசனை, ம். அந்த ஏலக்காய் வாசனை கூட ரொம்ப ஹெவியா தெரியல. ரொம்ப ம். நல்லா இருக்கு. அந்த மைல்டா எல்லா வாசனையும் சேர்ந்து வருது. ஆமா. நல்லா இருக்கு. இந்த இந்த நம்ம முன்னாடி தாளிச்சோம் இல்லையா? ஆமா. அதுதான் இதோட ஹைலைட். ஆ. நம்ம நார்மலா மாங்காய் பச்சடி வெல்லம் போட்டு ஆமா பண்ணுவோம் பண்ணுவோம். நம்ம. இந்த தாளிப்பு குடுக்குறோம் பார்த்தீங்களா? ஆமா. இது ஒண்டி தான் நமக்கு அந்த டேஸ்ட் குடுக்குறது ம். ஹைலைட். ஓகே. உங்க பசங்க எல்லாம் என்ன பண்றா? எனக்கு வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன். ம். 2 பேருமே யுஎஸ்ல இருக்கா. ம். பேத்தி ம். எல்லாருமே வந்து ம். ஒர்க்ல இருக்கா, ஓகே. படிச்சுட்டு இருக்கா ஓ! எல்லாரும். இப்ப நீங்க பண்றதுல உங்க பேத்திக்குலாம் என்ன ரொம்ப பிடிக்கும்? பேத்தி யாரும் இங்க டேஸ்ட் பார்க்கறதுக்கு இல்ல. இப்ப இல்ல. ஆனா ஆனா வந்தப்ப ரெசிபீஸ் பண்ணிருப்பேளே! வரும்போது அவளுக்கு ம். எல்லாமே பிடிக்கும். ம். அ நம்ம நம்மளோட சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் எல்லாமே ஓகே. ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ம். ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ். ம். அதெல்லாம். இப்ப உங்க பொண்ணு இங்க வந்தப்ப, "அம்மா இது ரொம்ப நாளா நான் சாப்பிடணும்னு நெனச்சேன். நீ பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும்மா" அப்படின்னு சொல்லி கேட்பால்ல. அது எதுவா இருக்கும்? மேக்ஸிமம் அவளுக்கு வந்து பால்பூரி ரொம்ப பிடிக்கும். ம். அதனால அது பண்ணி குடுப்பேன். ம். நெறைய ஸ்வீட்ஸ் கத்துன்றதுனால விதவிதமா பண்ணி குடுப்பேன். ஓகே. ம். இப்ப உங்க மாமியார்ட்ட கத்துண்டது? எங்க மாமியார் கிட்ட கத்துன்றது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ம். அது ரொம்ப நல்லாருக்கும். நல்லா அது ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகி 50 வருஷம் வரப்போறது. ம். அது நெறையா பண்ணின்னு இருக்கேன். அது ரொம்ப ருசியா அது நல்லாருக்கும். சும்மா ஷார்ட்டா எப்படி பண்றதுன்னு ஷார்ட்டா சொல்லுங்களேன்? குட்டி கத்திரிக்காயில ஆமா. வந்து ஸ்டஃப் பண்ணிடணும். ம். தனியா பொடி அதெல்லாம் நம்ம தனியா பொடி பண்ணுவோம் இல்லையா? ஆமா. அத அதாவது பண்ணி கறிப்பொடி சொல்றேன்ல. கரெக்ட். தனியா 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 காஞ்ச அது மிளகா என்னன்னு சொல்லிடுங்களேன். அது வர தனியா, வரமிளகா, கடலை பருப்பு. ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு நம்ம நெறைய வச்சிருப்போம் இல்லையா? ம். அந்த பொடியவே போரும் இதுக்கு. ஓகே. அதையே போட்டு ஸ்டஃப் பண்ணிட்டு நல்லா புளியெல்லாம் கரைச்சு விட்டு, ம். வெல்லம் எல்லாம் போட்டு அந்த நம்ம வெத்த குழம்பு எப்படி ஆமா, தாளிப்போமோ, ஆமா. அதே மாரி கத்திரிக்காய வதக்கிட்டு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு ம். வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த புளி, இந்த ம். பொடி எல்லாம் போட்டு நல்லா திக்கா அப்படியே கொதிக்க வச்சு எடுத்தோம்னா, ஒரு கத்திரிக்காயோட சாதம் போட்டு பெசஞ்சு சாப்பிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த பொடிய கத்திரிக்காயில ஸ்டஃப் ஸ்டஃப் பண்ணி பண்ணி நம்ம வதக்கி வதக்கிடணும் எடுத்துக்கணும். வதக்கிடணும். வதக்கிடணும். ஆமா. அதுக்கப்புறமா புளி தண்ணியும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் உப்பு உப்பு எல்லாம் நம்ம ஆல்ரெடி சமையல் பொடி இருக்கு போட்டுருப்போம். இல்லையா? அது அது கொஞ்சமா போட்டா போதும். போட்டா போதும். ஏன்னா தனியா பொடி வேற நம்ம ஸ்டஃப் ஆமா. பண்றோம். எல்லாம் தனித்தனியா போடுறதுக்கு பதிலா இந்த சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு, ம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும்போது கொஞ்சமா வெல்லம் போட்டு ம். ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸ்டஃப்டு கத்திரிக்காய், எண்ணெய் ஆமா, கத்திரிக்காய் குழம்பு. ஆமா. எங்க மாமியார் கிட்ட கத்துண்டது. ஓகே. அம்மா கிட்ட நெறைய கத்துண்டுருக்கேன். ம். அம்மா கிட்ட கத்துண்டா கூட நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நெறைய சமைக்க ஆரம்பிப்போம். ஆமா. ஆ. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு என்ன ம். பிடிக்கும் அப்படின்னு ஆமா. பண்ணுவோம். அவாளுக்கு என்ன பிடிக்குமோ, ம். அப்புறம் ஆத்துக்காரர் என்ன கேட்கிறாரோ ஆமா. இப்ப அவர் ஏதாவது கேட்டிருக்காரா உங்கள? இது பண்ணி குடு அப்படின்ட்டு? இல்ல இப்ப வந்து அவருக்கு எது சாப்பிடுறது, எத விடுறதுன்னு தெரியல. ஏன்னா ஏன்னா நீங்க டெய்லி விதவிதமா பண்றதுனால. 5 டேஸும் 5 குக்கிங்ஸ் இருக்கும். ஓகே. சாட்டர்டே, சண்டே மட்டும் தான் ரெஸ்ட் குடுப்பேன் ம். கிச்சனுக்கு. ம். அப்ப அந்த 5 நாளும் அவர் தானே சாப்பிட ஆகணும். வேற வழி ஆமா. கிடையாது இல்லையா? ஓகே. அதனால அவருக்கு வந்து கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இத பண்ணி குடுன்ட்டு. இப்ப அவர் நெனச்சா கூட கேட்க முடியாது. ஏன்னா நீங்க முடியாது. சொல்ட்டே ஆமா. 5 நாளும் நான் புதுசா தான் பண்ணி தரேன்னு. ஏன்னா எனக்கு வந்து டேஸ்ட் பண்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா? ஆமா, ஆமா. நம்ம கரெக்ட். வெளியில கொண்டு போய் குடுக்குறது அவர் இருக்கிறதுனால அவருக்கு குடுத்துருவேன். இது வதங்கிடுதா? ஆ இப்போ ரெடி ஆயிடுது இல்லையா நமக்கு? நல்லா வதங்கிடுத்து பாருங்க. ம். இப்ப வெல்லம் போட்டுடலாம். ம். வெல்லம் வந்து ஒரு 1 1/2 கப் அளவுக்கு ம். வெல்லம். இப்ப வெல்லம் போட்டுட்டு, ம். இந்த கொஞ்சம் 2 நிமிஷம் இத வதக்கி விட்டுட்டு, ம். நம்ம இந்த காரப்பொடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. அதையும் போட்டுடலாம். சரி. கொஞ்சம் இது மெல்ட் ஆனோனே ஓகே. இது நல்லா சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். நல்லா நடுவுல தடவிட்டு ஆமா. சுருட்டி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். பட்டர் பிரெட் இருக்கு இல்லையா? ஆமா. பட்டர் தடவிட்டு ஆ. இத மேல ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம்னா, அதுவும் நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா? ஆமா. அப்போ நமக்கு நெறைய வேலை இருக்கும். அது ம். பண்ணி எடுத்துன்னு போ முடியாது. இது முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம்னா வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. கொதிக்கிறது. இப்ப காரம் போட இப்போ போறோம். வந்து காரப்பொடி ஓகே. எடுத்து வச்சு போட்டுடலாம். காரப்பொடி. காரம்லாம் அவளுக்கு தகுந்த மாரி போட்டுக்க வேண்டியதுதான். ஆ இல்லையா? ஆமா. உப்பு வந்து ஒரு ம். பிஞ்ச் ஓகே. வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ காரப்பொடிக்கு இப்போ நம்ம வரமிளகா பொடி போடுறோம் இல்லையா? ம். அதுக்கு பதிலா வரமிளகா கூட தாளிச்சுக்கலாம் இல்லையா? அது அது வேற மாதிரி இருக்கும். தாளிக்கும்போது சாப்பிடும்போது வாயில ஆனா டேஸ்ட்டா இருக்கும். அதுலயுமே டேஸ்ட் ஸ்வீட் எல்லாம் சேர்ந்து இறங்கி தானே இருக்கும். இறங்கிக்கும். குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது இன்னும் காரம் அதனால இது இருக்காது. ம். அதுவும் போடலாம். போடலாம் இல்லையா? ம். ஏன்னா நம்ம புளிக்காய்ச்சல்ல கூட நம்ம போடுறோம் பாத்தீங்களா? அந்த மிளகா நீங்க தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா. ஏன்னா அதுல எல்லாமே இறங்கியிருக்கும். எல்லாம் அந்த உள்ள உப்பு, புளிப்பு எல்லாம். எல்லாம் அ. அதே மாதிரி இது பண்ணலாம். ம். என்னன்னா பெரியவாளோ, வயசானவாளோ, குழந்தைகளோ சாப்பிடும்போது ம். அந்த காரம் சுருன்னு அடிக்கும். இதுல வந்து தெரியாது. தெரியாது. அதுக்காக தான். ஓகே. இப்ப இது நல்லா சேர்ந்து வரணுமா? இது எப்படி? வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் இந்த ஜாம் பதம்னு சொல்லுவோம் ம். இல்லையா? அந்த ஓகே. மாதிரி வரும். ஓகே.
இப்ப கலர் இந்த மாறி வெள்ளத்தோட இருக்கு. நேச்சுரல் ஆமா. கலர் இது. ஆமா. கலர் பொடி அந்த இது காரப்பொடி போட்டதுனால ஆமா. இந்த கலர் இப்படியே தான். ம். வேற அடிஷனலா ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஓகே. நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்காமயே ம். இந்த வருஷம் வந்து வத்தல் வந்து ம். பீட்ரூட், ம். அப்புறம் வந்து தக்காளி, ம். கேரட் அந்த மாதிரி வச்சு டிஃப்ரெண்டா பண்ணி பீட்ரூட்டோட ஜூஸே போட்டு. ஆமா அந்த ஜூஸே விட்டு ம். மெஷர்மெண்ட் அளந்துட்டு ம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணேன். ம். ரொம்ப நல்லா இருந்தது. ம். எல்லாமே நல்லா இருக்கு. கேரட் கலர்ல கேரட் அதே கலர்ல பீட்ரூட் நல்லா செக்கச்சேவன்னு பொரிச்சாலும் அந்த கலர் ரெட் கலர் கலர். அப்படியே தான் இருக்கு. இப்போ நிறைய ஏன்னா கலர். நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து ரொம்ப உடம்புக்கு கெடுதல். ஆமா. ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் அவசரம் இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ம். பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் ஆமா. பண்றோம் அப்படின்னா அத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சோ இப்ப டெய்லி மாமாக்கு டிஃபரெண்டான சமையல் தான் சொல்லுங்க. ஆமா. ஆ? இப்ப நீங்க டெய்லி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுல என் மாமாக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏதாவது ஒரு டிஷ் இருக்கும் டெஃபினட்டா. அவருக்கு இந்த டோக்லா ரொம்ப பிடிக்கும். டோக்லா. ஆக்சுவலா நேத்து கூட நான் ஒரு டோக்லா பண்ணேன். ஓட்ஸ் வச்சு பண்ணேன். ஆ. அது 7 மினிட்ஸ் தான். அது ரொம்ப டைம்லாம் எடுக்காது. 7 மினிட்ஸ் தான். ரவையிலே டோக்லா பண்றா. ரவை முதல்ல எல்லாம் வந்து கடலை மாவு தான் இருந்தது. இப்ப எல்லாத்துலயுமே இப்போ டோக்லா பண்றா. ஓட்ஸ் அண்ட் ரவை சேர்த்து பண்றோம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஃபில்லிங்கா இருக்கு. ம். நம்ம டயட் கண்ட்ரோல் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்குலாம் 2 பீஸ் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சாலே போதும். போதும். சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து ஒரு ஜாம் பதத்துக்கு வந்தாச்சு. ஆமா. இப்போ வந்து இது நம்ம பிளேட்டிங். ஓகே. நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடலாம். ம். எடுத்து வச்சிருங்க. கட்டா மீட்டா செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல நெய் விட்டுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, கருஞ்சீரகம், சீரகம், அப்புறம் ஓமம், கிராம்பு, கருப்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்கிற மாங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலருங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தையும் சேர்த்து கைவிடாம நல்லா கலருங்க. நல்லா அது ஜாம் பதத்துக்கு வரணும். வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு வரமிளகா பொடியும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா சேர்ந்து ஒரு சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளவுதான். நம்மளுடைய கட்டா மீட்டா ரெடி. ரொம்ப சூப்பரா நம்மளோட ரசிக்க ருசிக்க வந்து கட்டா மீட்டா. அதுல உப்பு, புளிப்பு, காரம்னு எல்லாமே கலந்துருக்க. உப்பு நம்ம சேர்க்கல. ஜஸ்ட் நம்ம ஒரு பிஞ்ச் போட்டானா வந்து டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சப்பாத்தி, பூரி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு டிஷ் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி.